Dear students, நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டுட்டோரியல் இன்ஸ்டியூட் மதுரை. போன செஷன்ல வந்து நம்ம 7th ஹிந்தி சாப்டர் 1ல போயம் பார்த்தோம். ஹம் பஞ்சி உன்முக்த ககன் கே. பஞ்சினாலும் பக்ஷினாலும் ஒண்ணுதான். ஒரு பறவை வந்து சிறையில அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள அடையப்பட்டு இருந்துச்சுன்னா அதோடைய ஃப்ரீடம் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகுது. அந்த பறவை வாய் இருந்துச்சு, அது மனசுல உள்ள விஷயத்த நம்மள்ட்ட சொல்லுதுன்னா அது எப்படி இருக்கும், அது என்ன சொல்லி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த போயம். சரி, நெக்ஸ்ட் பேசேஜ் பாருங்க. தேர்ட் பேசேஜ். ஸ்வர்ண சிருங்கலா கே பந்தன் மே அப்னே கதி உடான் சப் பூலே. ஒரு கோல்டன் கேஜ்ல வந்து நீங்க எங்களை என்ன பண்ணிருக்கீங்க, லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. கேஜ் எப்படி இருக்கு, கோல்டனா இருக்கு. அந்த கோல்டனுடைய வேல்யூ வந்து அந்த பறவைக்கு தெரியுமா? தெரியாது. ஓகேவா? அது வந்து என்ன நினைக்குது, நம்மள நம்ம ஃப்ரீடத்தை வந்து பிரேக் பண்ணி நம்மள இங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பறவை நினைக்குது. அதுக்கெல்லாம் கோல்டுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி கதி உடான் சப் பூலே, நாங்க வந்து பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பறக்கணும் ஆகாயத்துல ஓப்பன் ஸ்கைல பறக்கணும்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு பறக்கிறதுங்கிற அந்த விஷயமே, நாங்க பறப்போங்கிற அந்த விஷயமே எங்களுக்கு என்ன ஆயிருச்சு, மறந்து போச்சு. बस सपनों में देख रहे हैं तरु की फुनही पर के झूले. சப்னோ அப்படின்னா ட்ரீம். நாங்க ஒரு பறவை, எங்களால பறக்க முடியுங்கிறதே எங்களுக்கு வந்து ட்ரீம்ல தான் தெரியுது. அது ஒரு கனவாவே எங்களுக்கு ஆயிருச்சு. நாங்க பறக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷனை வந்து நாங்க கனவுல தான் காண்றோம். எப்படி இருக்கு அந்த நாங்க பறக்கும்போது, ஆகாயத்துல பறக்கக்கூடிய அந்த இத நாங்க கனவுல தான் நாங்க பாக்குறோம், நேர்ல இல்ல, எங்களுக்கு கிடைக்கல. தரு கி ஃபுனஹி பர்கே ஜூலை. மரத்திலே உயரமான அந்த ஒரு மரத்துடைய ஒரு உயரமான கிளையில இருந்து நாங்க வந்து ஜூலா அப்படின்னா ஊஞ்சல் ஆடுறது. அந்த விஷயம் அது வந்து ஒரு ட்ரீமா இருக்கு. அது இனி நமக்கு மரத்துல போய் நம்ம உட்கார்ந்து அந்த ஹையஸ்ட் பிரான்ச், அந்த உச்சி கிளையில போய் உட்கார்ந்து ஆடுவோம் அப்படிங்கிற அந்த விஷயமே எங்களுக்கு ஒரு கனவா தான் இருக்கு. அது இனி நடக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க பறப்போங்கிற அந்த விஷயமே எங்களை மறந்து போச்சு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எங்களை வச்சு, ஒரு கூண்டுக்குள்ள, அதுவும் எப்படிப்பட்ட கூண்டு, நல்லா தங்கத்துல செஞ்ச கூண்டுக்குள்ள வச்சு பூட்டி இருக்கீங்க. ஐசே தே அர்மான் கி உடுத்தே நீலே நபுக்கி சீமா பாணி. எங்களுக்கு ரொம்ப விருப்பம் என்ன அப்படின்னா, நீலே நபு, நீல வானத்துல, சீமா அப்படின்னா என்னதுன்னா எண்டு. வானத்துக்கு எல்லை இருக்குமா? எல்லை இருக்காது. ஆனா இந்த பறவைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளே கூட பார்த்திருப்போம். தொடுவானம்னு சொல்லுவோம். தொடுவானம், வானமும் பூமியும் தொடக்கூடிய இடம். ஹரிசான். அந்த தொடுவானத்தை தான் சீத்திஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீத்திஜ் வரைக்குமே இந்த பறவை வந்து இருக்கு. அப்படி இந்த வானத்துக்கு எல்லை இருக்கு. அது வரைக்கும் பறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஆனா அங்க போனாதான் தெரியும், அங்க ஒரு பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்? ஏன்னா இந்த எர்த்து வந்து எப்படி இருக்கு, ரவுண்டா இருக்கு. சரியா? அப்ப அந்த ஸ்பியர் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த எர்த்து பார்க்கும்போது, அந்த பக்கம் இன்னொரு இந்த இந்த இதோட முடிஞ்சுச்சு வானம் அப்படின்னு சொல்லி அது நினைச்சு அது வரைக்கும் போகும். அதுதான் பார்டர்ன்னு நினைக்கும். ஆனா அதுக்கு அப்புறமும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஒரு லென்த் வந்து இருக்கும். லால் கிரண் சி சோஞ்ச் கோல் சுகுத்தே தாரக் அனார்கே தானி. எங்களுக்கு கடவுள் கொடுத்த அழகு, அதாவது பீக் வந்து எப்படின்னா ரெட் கலர்ல, சன்னுடைய ரேஸ் எந்த அளவுக்கு பளீர்னு இருக்குமோ அது போல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பீக் வந்து எங்களுக்கு இருக்கு. அதை வச்சு நாங்க என்ன செய்வோம்னா, வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை போல இருக்கும் அந்த மாதுளை பழத்துல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பழத்தையும் நாங்க என்ன செய்வோம், கொத்தி கொத்தி திம்போம். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஆசைகள். இதெல்லாம் எங்களுக்கு வந்து விருப்பமான விஷயம். அந்த விருப்பமான எந்த விஷயத்தையும் நீங்க என்ன செய்யல, எங்களை பண்ண விடாம கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க. होती सीमाहीन क्षितिज से इन पंखों की होड़ा होड़ी, या तो क्षितिज मिलन बन जाता या तणती सांसों की डोरी. ஒருவேளை வானத்துக்கு எல்லை இருக்கு அப்படின்னா, அந்த தொடுவானம்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தொடுவானம் வரைக்கும் பறந்து போய் எங்களுடைய மூச்சு நின்னாலும் பரவாயில்ல, நாங்க அது வரைக்கும் என்ன செய்வோம், பறந்து போக தான் விரும்புவோம். அதுதான் எங்களுடைய, அதாவது கோல்.
அந்த பறவைகளுடைய ஆசை, அந்த இது வந்து அதுதான். அந்த தொடுவானம் தான். நீடு ந தோ சாஹே டஹனி கா ஆஷ்ரய சின்ன பின்ன கர்டாலோ. எங்களுக்கு வந்து நீங்க எந்த கூடும் செஞ்சு தர வேண்டாம். நாங்க இந்த ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்ச அந்த கூட கூட நீங்க உடைச்சு விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எங்களுக்கு கடவுள் வந்து என்ன குடுத்திருக்காரு? பறக்கிறதுக்குன்னு ஒரு ரெக்கைய குடுத்திருக்காரு. அந்த ரெக்கைய கொண்டு நாங்கள பறக்க விடாம ஏன் தடுக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த போயம் வந்து எழுதினவர் வந்து இதுல குடுக்கல. இந்த போயத்த எழுதினவர்